ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுதுபாக்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஹுதுபாவுக்கு வந்து அமர்கின்றவர்களுடைய ஒழுங்கிலே ஒன்றுதான் நேர காலத்தோடு வரக்கூடியவர்கள் ஆரம்ப சஃப்புகளிலே வந்து அமர்ந்து கொள்வது. பின்னால் வரக்கூடியவர்கள், பிந்தி வரக்கூடியவர்கள் ஒருவருடைய பிடரியை மடக்கி கொண்டு முன்னால் வர முடியாது. அதனால்தான் ஹுதுபாக்களுக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் ஆரம்ப சஃப்புகளிலே இருந்து அமர்ந்து செல்ல வேண்டும். பின்னால் வரக்கூடியவர்கள் பின்னால் அமர்ந்து கொள்வார்கள். சில வேளைகளிலே நாங்கள் அவதானிக்கின்றோம், பிந்தி வரக்கூடியவர்கள் முன்னால் இடம் இருந்தால் பிடரியை மடக்கி கொண்டு முன்னால் வந்து அமர்கிறார்கள். எனவேதான் நேர காலத்தோடு வரக்கூடியவர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அன்-நிஸா என்ற அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே சொல்லுகிறான், الرجال قوامون على النساء الرجال قوامون على النساء ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த கிவாமத், நிர்வாகம் செய்கின்ற அந்த ஆற்றலை, அந்த பொறுப்பை ஆண்களுக்கு கொடுத்ததற்கான 2 காரணங்களையும் சொல்கிறார். அதுல ஒரு காரணம் உலமாக்கள் சொல்வார்கள், வஹுபி, அது ஹிபத்தும் மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிஃப்ட். அல்லாஹ் அப்படித்தான் ஆண்களை, ஆண் இனத்தை வைத்திருக்கிறான். பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத், முதலாவது காரணம், அவர்களில் சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். பொதுவாக பெண்கள் இனத்தை விட ஆண்கள் இனத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். எப்படி? இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லோரும் ஆண்களாகத்தான் இருந்தார்கள். இந்த உலகத்திலே ஆட்சி செய்த ஹலீஃபாக்கள் ஆண்கள் தான். இந்த உலகத்திலே வந்த சுல்தான், ஆட்சியாளர்கள் ஆண்கள் தான். போர் தளபதிகள் ஆண்கள் தான். தலாக் என்ற விடயத்தை அல்லாஹ் ஆண்களுடைய கையிலே தான் கொடுத்திருக்கிறான். எனவேதான் இது அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்ட், ஹிபத்தும் மின் அல்லாஹ். இயல்பில் அப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிலரை விட அல்லாஹ் சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இது ஒரு காரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இரண்டாவது காரணம் கஸ்பி, அது ஆண்கள் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகைமை. அது என்ன? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரங்களிலே இருந்து பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள். இது இரண்டாவது காரணம். மகர் கொடுக்கிறார்கள், நஃபகா, எல்லா விதமான செலவுகளையும் பெண்களுக்கு செய்கிறார்கள். சுக்னா, வீடு கட்டி கொடுக்கிறார்கள், அல்லது தங்களுடைய வீட்டிலே அவர்களை குடியமர்த்துகிறார்கள். இப்படி செலவுகளோடு சார்ந்த அனைத்தையும் ஆண்கள் செய்கிறார்கள். அதனால் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள். இந்த 2 காரணங்களையும் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள் என்பதன் அர்த்தம் அது ஒரு அமானிதம். அந்த குடும்பம் என்ற நிறுவனத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது, அவர்களுக்கு செலவு செய்வது, அவர்களை நெறிப்படுத்துவது, அவர்களை வழிப்படுத்துவது, அவர்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு அமானிதம் தான் இந்த கிவாமத் என்பது, இந்த நிர்வாகம் என்பது. மாறாக விளங்கக்கூடாது. நான் வீட்டில் நிர்வாகியாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் தலைவன், என் மனைவி எனக்கு அடிமை,
எனவே நான் அவளை எப்படி வேண்டும் என்றாலும் நடத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு பிழையான விளக்கத்தை இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆண்கள் குழுமி இருக்கிற சபையிலே இந்த வசனத்தை அமானிதத்தோடு சொல்கிறேன். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆண் நிர்வாகி என்ற அடிப்படையிலே அவன் முதலாவதாக அந்த குடும்பம் என்ற நிறுவனத்தில் தன்னுடைய மனைவி மக்களுக்கு அவன் செலவு செய்வது அவன் மீது கடமையாக இருக்கிறது. ஒரு நிர்வாகியுடைய ஒரு பண்பு. நஃபகா சுக்னா என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். அதான் அந்த குர்ஆனுடைய வசனத்திலே வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரங்களிலே இருந்து இவர்களுக்காக செலவு செய்கிறார்கள். நஃபகா, எல்லா வகையான செலவுகளும் ஆண்களைத்தான் சாரும். சுக்குனா, வீடு. வஅஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும் மின் வுஜுதிக்கும், உங்களுடைய வசதிக்கு ஏற்ற அடிப்படையிலே நீங்கள் குடியிருக்கிற உங்களுடைய வீட்டில் உங்கள் மனைவியர்களை அவர்கள் தலாக் சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் குடியமர்த்துங்கள். தலாக்குடைய சட்டம் அது. ஒரு கணவன் தன் மனைவியை தலாக்கு சொல்லிவிட்டால் மார்க்கத்துடைய சட்டம் என்ன? அந்த மனைவி 3 ஹைலுடைய துப்புரவு காலங்கள் இத்தா இருக்கும். அந்த இத்தா எங்க இருக்கணும் என்று மார்க்கம் சொல்லுது? கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற அடிப்படையிலே வசிக்கின்ற அந்த வீட்டில் அவர்களை நீங்கள் குடியமர்த்துங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். நஃபகா சுக்னா என்பது கணவனின் கடமை. நிர்வாகி என்ற அடிப்படையில் அவன் அதை செய்ய வேண்டும். சில வேளைகளில் அல்லாஹ் இப்படியும் சொல்லுகிறான், அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு நீங்கள் மகரை விரும்பி கொடுங்க, மனம் வந்து கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து அவர்கள் உங்களுக்கு எதையாவது விரும்பி தந்தால் நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ஒரு மனைவி வசதி உள்ளவர்களாக இருக்கிறார், கணவன் வேலையாக இருக்கிறான். மனைவி சதகா செய்கின்ற போது தன் கணவனை முதன்மைப்படுத்த முடியும், மார்க்கம் சொல்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரை பற்றி நமக்கு தெரியும். அவர்கள் வேலையாக இருந்தார்கள். அவருடைய மனைவி ஒரு பணக்காரி. அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு பள்ளியிலே பயான் செய்கிறார்கள். அப்போது அவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஊடாக ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்டறிகிறார்கள். என் கணவன் வேலையாக இருக்கிறார், அவருக்கு நான் சதகா செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சதகா செய்யலாம். அப்படி செய்வதால் உங்களுக்கு 2 நன்மை. ஒன்று, குடும்ப நெருக்கமான உறவினரோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். சதகா கொடுத்த 2வது நன்மை. அப்படியும் மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிர்வாகி என்ற அடிப்படையிலே மார்க்கத்தின் அடிப்படை செலவுகள் என்பது ஆண்களைத்தான் சாரும், கணவன்மார்களை சாரும். இந்த 2 விடயங்களையும் நாங்கள் மிக தெளிவாக உள்ளத்திலே பதிவு செய்து வைக்க வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, நிர்வாகி என்ற அடிப்படையிலே மார்க்கம் சொல்லக்கூடிய அடுத்த விடயம் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் பெண்களோடு நல்ல முறையில் பழகிக் கொள்ளுங்கள். நான் நிர்வாகி, நான் தான் குடும்ப தலைவன் என்ற அடிப்படையிலே கணவன்மார்கள் வீட்டிலே எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு போலீஸ்காரன் ஸ்டைலில் மனைவியோடு வாழ முடியாது. எல்லா நேரத்திலும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்குரிய ஹக்கிலே உரிமையில் உள்ள ஒரு விடயம்தான் அவளோடு நல்ல முறையில் பழக வேண்டும். அவளோடு சிரித்து கதைக்க வேண்டும், மென்மையாக கதைக்க வேண்டும், அவளோடு நேரம் ஒதுக்கி பழக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் என்பது எவ்வளவு அழகான ஒரு போதனைகளை சொல்லக்கூடிய மார்க்கம். பெண்களுக்கே உரிய மென்மை என்ற இயல்பு, அதற்கேற்ற அடிப்படையில் அவர்களோடு பழகிக் கொள்ளுங்கள்.
இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அவன் ஒரு சிறந்த நிர்வாகி. பெண்களோடு அடாத்தாக அவளுக்கு அடித்து அடிமைப்படுத்தி ஒரு குடும்பத்தை, ஒரு குடும்ப நிறுவனத்தை நிர்வாகம் செய்ய முடியாது என்பதை மார்க்க மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஜனாதிபதி, ஒரு படை தளபதி, ஒரு நீதிபதி. ஆனால் வீட்டிலே அவர்கள் ஒரு சிறந்த கணவன், ஒரு சிறந்த நிர்வாகி. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் சிறந்த முன்மாதிரி. தொழுகையில் மட்டுமல்ல, நோன்பில் மட்டுமல்ல, ஜகாத்தில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவர்தான் முன்மாதிரி. பொதுவாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வீட்டுக்குள் போகின்ற போது சலாம் சொல்லிக்கொண்டு பிஸ்மில்லாவோடு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். இது எதற்கு தெரியுமா? ஷைத்தானை உங்கள் வீடுகளிலே இருந்து வெளியேற்றுவதற்கான வழி. ஒரு நிர்வாகியுடைய பண்பு. வீட்டுக்குள் ஒருவர் போகிறார், சலாமும் சொல்லல, அந்த திக்ரும் செய்யல, பிஸ்மில்லாஹி வலஜினா என்ற அந்த பிரார்த்தனையும் ஓதல்ல. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், ஷைத்தான் சொல்லுவான், இன்றைக்கு இந்த வீட்டிலே எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, நிர்வாகம் செய்ய முடியாது, ஷைத்தான் தலையிடுவான். ஷைத்தான் வீட்டில் தங்கினால் அவன் என்ன செய்வான்? இந்த உலகத்திலே ஷைத்தானுக்கு பிடித்த மிக மோசமான தீமை பாவம் என்ன? ஒரு கணவனையும் மனைவியை பிரிப்பது. ஷைத்தான் வீட்டிலே இன்றைக்கு வசிக்கிறான், நம்மோடு இருக்கிறான் என்றால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அவன் நிறைய முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டே இருப்பான். அடுத்தது, தன் மனைவியோடு பிள்ளைகளோடு மென்மையாக அழகாக பேச வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும். நாங்கள் வெளியிலே போகிறோம், தொழில் செய்கிறோம், உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், அதெல்லாம் நம்முடைய கடமைதான். ஆனா அவனுக்குரிய ஹக்கு இருக்குது. வெளியிலே பெண்களோடு சிரித்து மென்மையாக அழகா பேசுகிற தன்னுடைய கணவன் தன்னோடு எரிந்து பேசுகிறான் என்று சொன்னால் எந்த மனைவியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்திலே முரண்பாடு ஏற்படுகிறது. எனவே கணவன்மார்கள், நிர்வாகிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள். அது அவங்களுக்குரிய ஒரு ஹுசூசியத், ஒரு தனி சட்டம். இந்த 11 மனைவியர்களிலே 2 பேர் மௌத்தாகிட்டாங்க. ஹதீஜா என்ற ஒரு மனைவியும் ஜைனப் என்ற மனைவியும் மௌத்தாகிவிட்டார்கள். மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே நேரத்தில் 9 மனைவியர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அந்த 9 பேர்களுக்கு மத்தியிலே எப்படியான முரண்பாடுகள் ஏற்பட்டது? மேனேஜ் பண்ணினார்கள், நிர்வாகி அவர்கள். அவர்களுக்குரிய ஹக்கை கொடுத்தார்கள். அவர்களோடு சேர்ந்து பழகினார்கள், கதைத்தார்கள், சிரித்தார்கள், விளையாடினார்கள். அவர்களை புரிந்து கொண்டார்கள். ஒரு நிர்வாகியுடைய பண்பு. ஒரு கட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் நினைவூட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அக்கப்பக்கம் பார்க்கிறாங்க, 2 பக்கத்திலையும் அந்த ரோட்டிலையும் ஒருத்தர் இல்லை. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, ஓடி பாப்போம்னு கேட்டாங்க அவருக்கு. அப்போது ஒரு ஆன்மீக தலைவர், ஜனாதிபதி தன் மனைவியோடு எப்படி அன்பாக விளையாடி இருக்கிறார்கள். 2 பேரும் ஓடுறாங்க, ஓட்ட போட்டி நடக்குது. அந்த ஓட்ட போட்டியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே தோல்வி. இப்படி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா கிட்ட கேட்டாங்க, ஆயிஷாவே இப்ப ஓட்ட போட்டி ஓடுவோம்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். 2 பேரும் ஓடினாங்க. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் வின் பண்ணினாங்க. ஆயிஷா தோத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சொன்னாங்க, நான் அதுல தோத்ததுக்கு பதில் தான் இதுன்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளை போல தன் மனைவியோடு பழகிறார்.
அதுக்கு ஆயிஷா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹா, அப்ப நான் கொஞ்சம் உள்ளியா இருந்தேன், இப்ப கொஞ்சம் கொளுத்துட்டு நான் ஓட முடியலன்னு சொன்னாங்க. இந்த தோல்வியை அவ ஏற்றுக்கொள்ளல. அது பெண்களுடைய இயல்பு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிமார்களோடு சிரித்து பழகி விளையாடி இருக்கிறார்கள். நிர்வாகி என்பவருடைய அந்த பண்புக்குள் அது வரும். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய அந்த விருப்பங்களை வெறுப்புகளை உணர்ந்து புரிந்து வாழுகின்றவன் குடும்பத்திலே ஒரு நிர்வாகி. இந்த குடும்பம் என்ற அந்த நிறுவனம் சரியான முறையில் இயக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு நிர்வாகியிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி. ஆயிஷாவோடு கூடுதலாக டைம் எடுப்பாங்க. ஏனைய மனைவியர்கள் கூட அவங்களோட தேனை ஆயிஷாவுக்கு விட்டு கொடுப்பார்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவோடு இருப்பதற்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்களாம், ஆயிஷாவே, நீ எப்போதும் என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய், என் மீது கோபமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று சொன்னார்களாம். நீ எப்ப கோபமா இருக்காய், எப்ப சந்தோஷமாக இருக்கிறாய்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்களாம், எப்படி? சொன்னாங்களாம், நீ என் மீது நல்ல சந்தோஷமாக இருந்தால் நீ சத்தியம் செய்கிற போது என்னுடைய பெயரை உச்சரித்து முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய். என் மீது நீ கோபமாக இருந்தால், இந்த கோபம் என்பது அது பெண்களிடத்திலே வருகிற அந்த ஹீரத் ரோச உணர்வு, அந்த கோபம் தான். அல்லாஹ்வுடைய தூதரை அவர் கோபிக்கவில்லை. என் மீது நீ கோபமாக இருக்கிற போது இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய், என் பெயரை உச்சரிக்க மாட்டாய். இதை கேட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சரியான சந்தோஷம். ஓம் யா ரசூலுல்லாஹ், உண்மைதான். இந்த தன் கணவன் தான் எப்போது கோபமாக இருக்கிறேன், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறார். உடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் பெயரை உச்சரிப்பதை தான் வெறுத்தேன், உங்களை நான் வெறுக்கல்ல, உங்கள் மீது நான் கடும் மஹப்பத்தோடு அன்போடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற நிகழ்வுகள். சில வேளைகளில் அன்புக்குரியவர்களே, பெண்களை பொறுத்த வரையிலே அவர்களிடத்திலே சில கீரத் என்ற ஒரு பண்பு இருக்கிறது. கீரத், ரோச உணர்வு, அது ஏற்படும், அது இயல்பு. அப்படி ஏற்படுகிற போது ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணுடைய லெவலுக்கு இவன் இறங்கக்கூடாது, இது அவனுக்கு விளங்க வேண்டும், அது அவனுடைய இயல்பு என்று. அதை விளங்கவில்லை என்றால் அந்த குடும்பம் என்ற நிறுவனம் சரியான முறையில் இயங்க முடியாது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டல். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்குகின்ற முறை, அந்த வீட்டிலே இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே சில முக்கியமான சஹாபாக்களும் இருந்தாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு மனைவி, அவ சஃபியா என்று சொல்லப்படுது அல்லது ஜைனப் என்று சொல்லப்படுது, இப்படி தன்னுடைய ஹாதிம், தன்னுடைய வேலைக்காரன் ஊடாக தன்னுடைய வீட்டிலே சமைத்த ஒரு சாப்பாட்டை ஒரு பாத்திரத்திலே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீட்டுகிறார். இந்த கட்டத்திலே ஆயிஷாவுக்கு ரோஷம் ஏற்படுகிறது. என்னுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், என்னுடைய டேர்ன், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் சமைத்து கொடுப்பேன், ஏன் நீ கொண்டு தரணும் என்ற அந்த கீரத், அந்த ரோஷ உணர்வில் அந்த உணவு கொண்டு வந்த பாத்திரத்தை தட்டி விடுகிறார். முன்னுக்கு அனஸ் அலி அவர்கள் இருக்கிறார்கள், சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஹாதிம். இது சம்பவம் நடக்குது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையில்? முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிதறிய உணவுகளை எல்லாம் அப்படியே கூட்டி அள்ளுறாங்க. அள்ளிட்டு அந்த சிதறிய அந்த பீங்கான் துண்டுகளை எல்லாம் அப்படியே சேர்த்து அள்ளி கொண்டு ஆயிஷாட வீட்டுல வச்சு போட்டு, அவ உடைச்ச பிங்கானுக்கு பதிலாக ஆயிஷாவுடைய வீட்டில இருந்து ஒரு பிங்கான் எடுத்துக்கொண்டு ஹாதிம்கிட்ட கொடுத்தாங்க.
அவன் உடைச்சதுக்கு இது பனிஷ்மெண்ட். இதை கொண்டு உங்களோட அம்மா கிட்ட கொடுங்க. இந்த சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சிம்பிளா 2 தடவை சொன்னாங்க, உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது. அது இயல்பு பெண் இடத்திலே. இதை ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையில் ஒரு கணவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த குடும்பம் என்ற நிறுவனம் சரியான முறையில இயங்க முடியாது. எனவேதான் உலமாக்கள் மிக அழகான முறையிலே இந்த விடயங்களை தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தன்மைகள், இந்த பண்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, குறிப்பாக தன்னுடைய மனைவியை விட்டு நீண்ட காலம் பிரிந்து வாழக்கூடிய சில கணவன்மார்கள், அவர்கள் விடுகின்ற சில தவறுகள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே ஆண்கள் கணவன் மனைவியை பற்றி சொல்லுகிற போது, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏன் அல்லாஹ் இந்த இடத்தில் ஆடை என்ற வார்த்தையை பயன்படுத்தினான்? கணவனும் மனைவியும் மிக நெருக்கமாக இருக்க வேண்டியவர்கள், ஆடையை போல. ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள், ஆடையை போல. நீண்ட பிரிவினைகள் என்பது சமூகத்திலே பல விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு கணவனுக்கு வெளிநாடு சென்று உழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தேவை ஏற்பட்டால் மனைவியுடைய அந்த மஷூரா அடிப்படையிலே அவன் போக முடியும், தடை கிடையாது. ஆனால் நிர்வாகி என்ற அடிப்படையிலே அவன் வெளிநாட்டுக்கு போகிற போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய வேலைகளை கவனிப்பதற்கு, பராமரிப்பதற்கு என்று சொல்லி மஹரமியத்தான உறவுகளை பொறுப்பாக சாட்டிவிட்டு போக வேண்டும். சகோதரர்களே, இது ஒரு தீர்வு. இல்லாட்டி என்ன நடக்குது சமூகத்திலே? ஆங்காங்கே இடம்பெறுகின்ற சில நிகழ்வுகளை பார்க்கிற போது நாம் எல்லோரும் வெட்கித்து தலைகுனிய வேண்டும். சில நேரத்தில் வீட்டிலே ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால், பக்கத்து வீட்டு ஒரு பையன் ஒரு இளைஞனை அழைக்கிறாள், அந்த பொருளை வாங்கி கொண்டு வர சொல்கிறாள். காலப்போக்கிலே டெலிபோன் தொடர்புகள் ஏற்படுகிறது. ஷைத்தான் தன்னுடைய விளையாட்டை காட்டுகிறான். எல்லா பெண்களும் அப்படி அல்ல, நான் இந்த மிம்பரிலே அமானிதத்தோடு சொல்கிறேன். ஆனால் ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சில வேளைகளில் ஆட்டோ டிரைவர்களோடு தொடர்புகள் ஏற்படுகின்றன. ஆட்டோ ஓடுகிற எல்லா டிரைவர்களும் அப்படி அல்ல, பலர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆங்காங்கே சில சம்பவங்கள். சில வேளைகளில் அந்த ஆட்டாவிலே அந்த பெண் அவனோடு தனிமையிலே நீண்ட தூரம் பயணம் செய்கிறார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற போது மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். இது ஹதீஸ். சகோதரர்களே, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, இது ஹதீஸ், வஹி, நம்புங்கள். அப்படி தனித்திருக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது. ஆக குறைந்தது வெளியிலே வேலை இருந்தால் தன்னோடு தன் பிள்ளைகளை அல்லது தன்னோடு தன்னுடைய உறவினர்களில் ஒரு பெண்ணையாவது சேர்த்துக் கொண்டு போக வேண்டும், குறைந்த அளவு. ஆனால் மிகச் சிறந்தது ஒரு மஹரமியத்தான உறவை, அந்த வேலைகளை பார்ப்பதற்கு நாங்கள் பொறுப்பாக்கி விட்டு போக வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறோம். அது ஒரு சிறந்த நிர்வாகிக்கான பண்பு சகோதரர்களே. இல்லை என்றால் நம்முடைய சமூகத்திலே இப்போது டெலிபோன் தொடர்புகள், மொபைல் தொடர்புகள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியாக்களுடைய பிரயோகம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எத்தனையோ மனைவியர்கள் கணவன்மார்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும். கணவன்மார்களுடைய சில வீக்னஸ், அவர்கள் அந்த நிர்வாகத்தை சரியான முறையிலே மேற்கொள்ளாத காரணமும் அதில் ஒரு காரணமாக அடையாளப்படுத்த முடியும். எனவேதான் நீண்ட நாட்கள் மனைவியை விட்டு பிரிந்திருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு அவருடைய வேலைகளை செய்வதற்கு நெருக்கமான மகரமிகளை பொறுப்பாக்கிவிட்டு போங்க. சில நேரத்திலே தந்தை என்ற அடிப்படையில் ஒரு நிர்வாகியாக அவர் செயல்பட முடியாமல் போகிறது.
வெளிநாட்டிலே நீண்ட காலம் வேலை செய்கிறார். சின்ன பிள்ளை வளர்ந்து ஓயல் ஏஎல் படிக்கிற இளைஞனாகிவிட்டான். தந்தையுடைய பராமரிப்பு, கவனிப்பு, பாதுகாப்பு இல்லை. என்ன நடக்கிறது? இவர் நினைக்கிறார் வாழ்க்கை என்றால் பொருளாதாரம் மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை விளைவுகள் சகோதரர்களே! மகன் பாப்பா கிட்ட என்ன மகன் வேணுமெண்டா உடனே மோட்டார் பைக்கில் கேட்கிறான், பெரிய போன் கேட்கிறான். ரெண்டுமே அவனுக்கு அழிவாகத்தான் மாறுகிறது. இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்க்கிறோம், அவன் யாரோடு சேருகிறான், யாரோடு பழகுகிறான், எங்கே ஒன்று கூடுகிறான், யார் கவனிப்பது? கடைசியிலே நீங்கள் உழைத்து உழைத்து நாட்டுக்கு வந்து சேருகிற போது ஒரு நோயாளியாக வருகிறீர்கள். பலரை பார்த்திருக்கிறேன் நான். நோயாளியாக வந்து இறங்குகிறார். கடைசியிலே அவர் மனைவியும் பராமரிக்கல, அவருடைய பிள்ளைகளும் பராமரிக்கல. சில வீடுகளிலே மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து இவ்வளவு காலம் வெளிநாட்டிலே உழைத்து உழைத்து எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்த அந்த தந்தையை, அந்த கணவனை வீட்டை விட்டு வெளியேற்றுகிற நிலையை பார்க்கிறோம். கவலையான ஒரு விடயம். இது நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய ஓட்டை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்ற அல் குர்ஆன் வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து நாம் செயல்படுகிற போது இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு குடும்ப நிறுவனத்தை உருவாக்க முடியும். அதுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே வீட்டிலே ஆண்கள் குடும்ப தலைவர்கள் தன்னுடைய வீட்டிலே உள்ள பெண்களோடு, மனைவி மக்களோடு ஆலோசனை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் என்ற நிறுவனத்தை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஆலோசனை என்பது மிக முக்கியம். நான் தான் டிசிஷன் மேக்கர், உண்மைதான், ஆண்கள் தான் முடிவெடுக்கிறவர்கள். ஆனால் சில வேளைகளில் தன்னுடைய மனைவியிடமிருந்து நல்ல கருத்துக்கள் வரலாம், நம்முடைய மகளிடமிருந்து நல்ல கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்கிற போது அந்த நிறுவனத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். உதாரணத்துக்கு மூசா நபியுடைய சம்பவத்தை பாருங்கள். அவர் ஒரு கட்டத்திலே மதியனுக்கு ஓடுகிறார். மதியனிலே ஒரு மர நிழலிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர் அந்த மதியனுக்கு பொறுப்பாக அனுப்பிய இறை தூதர் தான் ஷுஐப் என்ற இறை தூதர் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு 2 பெண் மக்கள் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த 2 பேருக்கும் மூசா நபி அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கிற விடயத்தில் உதவி செய்கிறார். இப்ப தந்தை தன்னுடைய மகளிடத்திலே சொல்லுகிறார், அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவருக்கு கூலி கொடுக்க வேண்டும். இப்ப அழைத்து வரப்படுகிறார். அந்த கட்டத்திலே 2 பெண் மக்களில் ஒருவர் தன்னுடைய தந்தை இடத்தில் ஒரு மஷூரா சொல்றான். என்ன மஷூராண்டா? காலத் இஹ்தாஹுமா யா அபதி இஸ்தஅஜிர்ஹுன்னு சொல்றான். அந்த 2 பெண்களில் ஒருவர் சொன்னார், என் அருமை தந்தையே, இவரை நம்முடைய ஆடுகளை மேய்ப்பதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் நீங்கள் கூலிக்கு நியமித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர் சிறந்த ஒருவர், இவர் கவியாகவும் அமீனாகவும் இருக்கிறார். கவி என்றால் பலசாலியாகவும், அமீன் என்றால் நம்பிக்கையாளவராகவும் இருக்கிறார். இவரை நீங்கள் அந்த பொறுப்புக்கு நியமிக்கலாம், கூலிக்கு அமர்த்துங்கள் என்று சொல்லி அந்த பெண் தந்தையிடத்திலே மஷூரா சொல்கிறார். அந்த மஷூராவை தந்தை ஏற்றுக்கொள்கிறார். அதோடு இன்னொரு விடயத்தையும் அவர் புரிந்து கொள்கிறார், இவர்தான் இந்த மகளுக்கு பொருத்தமான கணவர் என்று சொல்லி. அந்த அவரிடத்தில் இருக்கிற நல்ல பண்பை அந்த பெண் சொல்லுகிறார். இவர் பலசாலி, நம்பிக்கையாளர். அதற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபி இடத்துல சொல்றாங்க, என்னுடைய இந்த பெண் மக்கள்ல ஒரு ஆளை நீங்க திருமணம் முடிங்க, உங்கள்கிட்ட மகர் இல்ல, மகருக்காக நீங்க என்ன செய்யணும்னா 8 வருடங்கள் என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும்.
நீங்க விரும்பினா 10 வருடங்கள் மேய்க்கலாம் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய மகளுடைய மஷூரா அடிப்படையிலே அந்த தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல்படுகிறார்கள். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டிலே சில கட்டங்களில் கணவன்மார்கள் மனைவிமார்களோடு உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. அதிலே பரக்கத் இருக்கிறது. அது மார்க்கத்திலே ஜாயிஸுன் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஹுதைபியா என்ற உடன்படிக்கை ஹிஜ்ரி 6வது வருடத்திலே இடம்பெற்றது. முஸ்லிம்கள் எல்லாம் இந்த குர்பானி பிராணிகளை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு தான் போனாங்க எல்லாரும். ஆனால் ஹுதைபியாவில் இடைமறிக்கப்படுகிறார்கள். ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது, இந்த வருடம் நீங்கள் மக்காவுக்கு வரக்கூடாது. இதை சஹாபாக்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு இணங்குகிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எழும்புங்கள், கொண்டு வந்த உங்களுடைய பிராணிகளை அறுத்துவிட்டு முடிகளை வலித்து விடுங்கள் என்று 3 தடவை சொன்னார்கள். யாரும் செவிசாய்க்கவில்லை. கவலையோடு இருக்கிறார்கள், நாங்கள் ஏன் திரும்பி போகணும் என்று சொல்லி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹுதைபியாவுக்கு போகிற போது தன்னுடைய மனைவி உம்மு சலமாவை அழைத்துக் கொண்டு போனாங்க. உம்மு சலமாவிடத்திலே போய் அந்த கவலையை வெளிப்படுத்தினார்கள். இப்படி சொன்னன், ஒருத்தரும் கேட்கிறா போல இல்லை என்று கவலையோடு சொன்ன போது அவர் ஒரு மஷூரா சொன்னார் அவருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் குர்பானி கொடுக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் வெளியாகுங்கள், யாரோடும் கதைக்காமல் நீங்கள் உங்கள் பிராணியை குர்பான் கொடுங்க, நீங்கள் உங்கள் தலைமுடியை வலித்து விடுங்கள். ஒரு மஷூரா கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்தார்கள், யாரோடும் கதைக்கவில்லை. தான் கொண்டு வந்த குர்பானி பொருளை அறுக்கிறார்கள், முடியை வலிக்கிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் குர்பானியை அறுக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் முடியை வலிக்கிறார். மாறு செய்ய மாட்டார்கள் சஹாபாக்கள். உடனடியாக எல்லாரும் வந்து குர்பானியை அவர்கள் கொடுக்கிறார்கள், அந்த குர்பானி பிராணியை அறுக்கிறார்கள், முடியை வலிக்கிறார்கள். உலமாக்கள் இந்த ஹதீஸை, இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவேதான் சில கட்டங்களில் அன்புக்குரிய சகோதரர்களே, உட்கார்ந்து மனைவியோடு மஷூரா செய்யுங்கள். கணவனுடைய வருமானம் குறைவாக இருக்கும். சில மனைவியர்கள் கடும் செலவுக்காரர்களாக இருப்பார்கள், ஆடம்பர செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு உட்கார்ந்து புரிய வைக்க வேண்டும், மஷூரா செய்யுங்கள். பிள்ளைகள் வளர்க்கிற விடயத்திலே படிக்கிற பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள், இவற்றையெல்லாம் மனைவியோடு உட்கார்ந்து நீங்கள் மஷூரா செய்யுங்கள். குடும்ப தலைவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹாலாத்தை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்திலே நீங்கள் அதிகமாக வெளியிலே போய் வருவீர்கள். சில வீடுகளில் கணவன் வெளியில் போகிற போதும் பிள்ளைகள் தூங்குவார்கள், வீட்டுக்குள் வருகிற போதும் பிள்ளைகள் தூங்குவார்கள். பிள்ளைகளோடு சந்திக்கிற வாய்ப்பில்லை. கணவனுக்கு, குடும்ப தலைவனுக்கு, அந்த நிர்வாகிக்கு விளங்க வேண்டும் தன்னுடைய வீட்டிலே உள்ள பிள்ளைகளின் நிலை. மஷூரா செய்யுங்கள், பரக்கத் இருக்கிறது. பிள்ளைகளுடைய நிலைகளை பற்றி ஆராயுங்கள், இதற்கு என்ன செய்யலாம் என்று கதையுங்கள். சில வேளைகளில் உங்களுக்கு ஏற்படாத ஒரு நல்ல கருத்து, நல்ல சிந்தனை உங்கள் மனைவிக்கு ஏற்படலாம், ஒரு தாய்க்கு ஏற்படலாம். அப்ப மஷூரா என்ற ஒரு விடயத்தையும் எங்களுடைய மார்க்கம் இந்த இடத்திலே அனுமதித்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, குடும்ப தலைவர், நிர்வாகி என்ற அடிப்படையிலே அந்த நிறுவனம் ஒரு சிறந்த நிறுவனமாக இயங்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனைவியர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்கிற போது, தவறு செய்கிற போது அவர்களை நீங்கள் நெறிப்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும். இதை நாங்கள் பல ஹுத்துபாக்களிலே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். நிறைய கணவன்மார்கள் அதிலே கவனீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணவன் என்ற அடிப்படையிலே தன் மனைவியர்களுக்கு பல விடயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். காலை மாலை திக்ர்களை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குர்ஆனுடைய சில வசனங்கள் விளங்க முடியாமல் போகிற போது அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் படிப்பிப்பார்கள். கணவன்மார்கள், நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் அவருடைய அடுத்த முக்கியமான பொறுப்போ உங்கள் பெண்களுக்கு நீங்கள் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியாது, என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு மார்க்கம் உங்களுக்கே தெரியாது, நீங்கள் படிக்கவில்லை. உங்கள் மனைவியர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது? கற்றுக் கொடுக்கப்படுகின்ற சபைகளுக்கு அவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். இதை நாங்கள் சடங்காக சொல்லவில்லை, பொறுப்போடு சொல்கிறோம்.
உங்கள் மனைவி கடைக்கு போக வேண்டும் என்றால் அழைத்துக் கொண்டு போகிறீர்கள், கல்யாண வீட்டுக்கு போகணும் என்று அழைத்துக் கொண்டு போறீங்க, விரும்பிய இடமெல்லாம் அழைத்துக் கொண்டு போறீங்க. ஆனால் அவள் மார்க்கத்தை படிப்பதற்கு நீங்கள் என்ன ஏற்பாடை செய்து கொடுத்தீர்கள்? அல்லாஹ் கேட்பான், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் மனைவி மக்கள் நரகம் போகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பாதுகாப்பது உங்கள் கடமை. எனவேதான் அவர்கள் மார்க்கத்தை படித்தால், மார்க்கத்தை விளங்கினால் இன்ஷா அல்லாஹ் அவர்களால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்க்கப்படுவார்கள். அதான் அடிப்படை. ஒரு தாயுடைய மடி ஒரு குழந்தையின் முதலாவது பாடசாலை என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். ஒரு தாயுடைய மடிதானா ஒரு குழந்தையின் முதலாவது பாடசாலை. தாய்மாரிடத்திலே மார்க்க அறிவு இருக்க வேண்டும் சகோதரர்களே. பெண்களால் அவர்கள் மார்க்க அறிவை பெற்றால் அவர்கள் தெளிவான பிள்ளைகளை உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரிய வேண்டும், வரலாற்றிலே இமாம் ஷாஃபி என்று நாம் சொல்றோமே, இமாம் ஷாஃபி என்பவர் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர், உலகத்திலே போற்றப்படுகிறார். அவரை உருவாக்கியது யார் தெரியுமா? ஒரு தாய் தான். அவர் சின்ன வயதில் இருக்கிற போது வாப்பா மௌத்தாயிட்டார். ஆனால் அந்த தாய் பிடிவாதமாக இருந்து தன் பிள்ளைக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ற மிகப்பெரிய இமாமை உருவாக்கிய ஒரு தாய் தான். இமாம் புகாரி என்ற மிகப்பெரிய இமாமை உருவாக்கிய ஒரு தாய் தான். வரலாற்றை படியுங்கள். வீட்டிலே பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள். மார்க்கத்தை படிக்கின்ற சபைகளுக்கு அழைத்துக் கொண்டு அவர்களை நீங்கள் விடுங்கள். நாங்க சில நியாயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், இன்றைக்கும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன் தான், அவள் வாராள் இல்லை, மார்க்கத்தை படிக்க வாரல்ல, நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். அதுபோல நம்முடைய மனைவி வீட்டிலே ஒரு பாவம் செய்கிறாளா, அதை நீங்கள் தடுப்பதற்கு மார்க்கம் சொல்லுகிற 4 வழிமுறைகள் இருக்கின்றன. உங்கள் மனைவியரிடத்திலே நீங்கள் பாவத்தை தவறை உணர்ந்தால் முதலாவது அல்லாஹ் சொல்றான் என்ன, அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள். பெரும்பாலும் அழகிய உபதேசத்தின் மூலமாக அந்த பிரச்சனை கிளியராக முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் உங்களுக்கு சாத்தியப்படல முடியலண்டா, இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், படுக்கையிலே நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், உங்கள் வெறுப்பை காட்டுங்கள். மூன்றாவது, இலேசாக அடியுங்கள். மாட்டுக்கு அடிக்கிற போல இல்ல, முகத்தில் அடிக்கக்கூடாது, மார்க்கத்துடைய சட்டம். முகத்தில் அறையக்கூடாது பெண்களுக்கு. இலகு என்பது காயம் வருகின்ற அடி அல்ல. இவ்வளவு நாளும் கணவன் என்பவன் நமக்கு ஒரு அடி அடித்திருக்க மாட்டார், இன்றைக்கு நமக்கு ஒரு அடி அடிக்காருன்னு சொன்னா நாம் என்னவோ பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவது, அவ்வளவுதான். நான்காவது மார்க்கம் சொல்லுகிறது, பெண் தரப்பில் இருந்து ஒருவர் ஆண் தரப்பில் இருந்து ஒருவரை அழைத்து 2 பேருக்கு இடையில இஸ்லாஹ் சமாதானம் செய்து வைப்பது. இந்த 4 முயற்சிகளும் கைகூடவில்லை என்றால் அந்த பெண்ணை தலாக் சொல்ல வேண்டும், மார்க்கத்துடைய சட்டம். தன்னுடைய மனைவி தொழாமல் இருக்கிறாள், கணவன் கண்டுகொள்வதில்லை. தன்னுடைய மனைவி எந்த நேரம் பார்த்தாலும் போன் வாழ்க்கையிலே வாழ்கிறாள், கணவன் கண்டுகொள்வதில்லை. தன்னுடைய மனைவி எந்த நேரம் பார்த்தாலும் நாடகங்களில் மூழ்கி கிடக்கிறாள், கணவன் கண்டுகொள்வதில்லை. தன்னுடைய மனைவி அஜ்னபியத்தன் ஆண்களோடு தொடர்பில் இருக்கிறாள், கணவன் கண்டுகொள்வதில்லை. தன்னுடைய மனைவி வெளியிலே வருகிற போது மார்க்கத்துக்கு முறையான மார்க்கத்துக்கு முரணான உடுப்புகளோடு வருகிறாள், உடுத்துக்கொண்டு. இறுக்கமான உடுப்புகள், அரைகுறை ஆடைகள், அலங்காரமான ஆடைகள், கணவன் கண்டுகொள்வதில்லை. இதெல்லாம் நம்முடைய பொறுப்புகள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போனாங்க. ஒரு திரை, அந்த திரையிலே உருவப்படம் இருந்துச்சு, ஒரு கேட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள நுழையாம வெளியே நின்றுட்டாங்க. இது என்னன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், உங்களுக்காக நான் தான் வாங்கி கொண்டு வந்தேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அந்த திரையை அவர் அகற்றும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீட்டுக்குள் நுழையவில்லை. தன்னுடைய மனைவி தவறு செய்கிற போது அந்த தவறை உணர்த்தி அவரிடத்தில் கற்றுக் கொடுங்கள். பெரும் தவறுகளாக இருந்தால் கற்றுக் கொடுங்கள். சில சின்ன சின்ன விடயங்களாக இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் விடுங்கள். மார்க்கம் சொல்கிறது, எல்லா விடயங்களுக்கும் குறை காண தேவையில்லை. அவருடைய அந்த பாரதூர விளைவுகளை பொறுத்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்துக்கு தெளிவான ஒரு முரணான ஒரு விடயத்தை மனைவி செய்கிறானா, அழகான உபதேசத்தை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதை அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி தன்னுடைய மனைவியர்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பது, அவர்கள் தவறு செய்கிற போது அவர்களை திருத்துவது, உபதேசம் செய்வது என்பது ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையிலே கணவன்மார்களுடைய கடமை என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் சொல்கிறோம், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகள் என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்புகளை, இந்த கடமைகளை அவர் சரியாக நிறைவேற்றினால் இன்ஷா அல்லாஹ் குடும்பம் என்ற நிறுவனம் சிறப்பான முறையிலே இயங்கும். அதிலே உள்ள அனைவரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக மாற முடியும் என்ற ஒரு விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக, உதவி செய்வானாக. நம்முடைய குடும்பத்தை மார்க்கம் விரும்புகின்ற, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையிலே உருவாக்கப்படுகிற குடும்பங்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.